நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு ஓரமா இருந்துக்கிறேன். ம், ரொம்ப கஷ்டப்படுறியடா. ஒரு கஷ்டமும் இல்லை. ஜெயிலில் இருக்கும்போது லேத்து வேலை கற்றுக்கிட்டேன். இப்போ லேத்து பற்ற போட்டிருக்கேன். எனக்கு என்ன செலவு இருக்க போகுது? மாசம் ஒரு 10,000 ரூபா இருந்தாலே போதும், ராஜா மாதிரி இருப்பேன். ஆமா, கார்த்தி எப்போ வரான்? அவன் கனடாக்கு போய் 4 வருஷம் ஆச்சுடா. ம், பாப்பா பிறந்த நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன். ஆமா, பாப்பா எப்படி இருக்கிறா? அவளை இன்னும் நான் பார்க்கவே இல்லத்த. கூட்டு வந்திருக்கலாம்ல. நானும் வெளியிருந்து எட்டி எட்டி பார்க்கறேன், அவன் முகமே தெரிய மாட்டேங்குது. என்ன தெரியுமா? காமிச்சிருக்கீங்களா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன்? என் போட்டோ கூட காமிச்சது இல்லையா? நல்லா இருக்கா. கொஞ்ச நாள் போகட்டும். ம், மாறா, நீ உன் போட்டோ அவளுக்கு காமிச்சியான்னு கேட்டல்ல? ஆ, அவ உன்ன மாதிரி தாண்டா இருக்கா. புரியல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்கா. அவ பேசுறது, சிரிக்கிறது, நடக்கிறது, சேட்டை எல்லாம் உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. சும்மா சொல்லணுமா? யார வேணான்னு சொல்றாங்களோ, யார ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க குணத்திலேயே வந்து அவ பிறந்திருக்கா. அவ அண்ணி வயித்துல இருக்கும்போது நான் பேசினதெல்லாம் கேட்டு இருந்திருப்பாத்த. ஏதோ நீ சொல்றத கேட்கும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அது நீயும் வீராவும் இருப்பீங்கல்ல, அதே மாதிரிதான் அந்த குட்டிக்கும் வீராவுக்கும் அடிக்கடி முட்டிக்குது. இது இந்த டிவில ஒரு கார்ட்டூன் படம் எலியும் புனிய சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமே, அது பேர் என்னடா? ஆமஞ்சேரி. அதேதான், அதே மாதிரிதான் நம்மளெல்லாம் வீரா எப்படி மிரட்டுவா, ம், அவளை இவ மிரட்டிட்டு இருக்கா. சரியான வாளு. இவ சொல்ற எதையுமே அவ கேக்குறது இல்ல. ஆனா வீரா இல்லாம அவளாலையும் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது, அவ இல்லாம வீராவாலையும் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. 2 பேருக்குள்ளயும் அவ்வளோ பாசம். ம். சரி, நான் கிளம்புறேன். யாராச்சும் பார்த்து வீராட்டா சொல்லிட்டு போறாங்க, அது தேவையில்லாத பிரச்சனையாகும். வரேன்.